Welcome back to TNPSC Developer Academy. இந்த வீடியோவில் TNPSC Group 2 2A உடைய மெயின்ஸுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த யூனிட் 2 யூனிட் 2 தான் வந்து பார்க்குறோம். யூனிட் 2ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ மொத்தம் 30 கொஸ்டின் வந்து இதில் இருந்து வரும். 30 கொஸ்டினுக்கான கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்லேருந்து லாஸ்ட்டாக வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலாம்னா பாருங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இ கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இ கவர்னன்ஸ் மொபைல் கவர்னன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களுடைய சேனல் TNPSC டெவலப்பர் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து பைலிங்குவலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்க கேட்டிருந்தீங்க தமிழில் வேணும்னு சொல்லி. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருப்பேன். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில டேர்ம்ஸ் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் புரியாத மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நார்மல் பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 பைலிங்குவலாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது மின் ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ வந்து வருதுன்னா 1970 தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. 1970 டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது மின்னணுவியல் துறை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னா மின்னணுவியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை வந்து 1970 வந்து உருவாகுது. ஸோ இது அடுத்து பார்த்தோம்னா 1977 நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஸோ NIC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தேசிய தகவல் மையம் NIC அப்படின்னு சொல்லக்கூடியது 1977 இந்த மின்னணுவியல் துறையின் கீழே வந்து அமைக்கப்படும். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி கம்பெனியாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இந்த NIC நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மாவட்ட தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து இவங்க தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்க NIC நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1987. ஸோ அது வந்து சேட்டலைட் பேஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ சேட்டலைட் பேஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான் NIC நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1987 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். NIC நெட் 1987 தொடங்கப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான கணினி நெட்வொர்க். ஸோ அடுத்து பாருங்க NEGP அப்படின்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான்ஸ், அதாவது தேசிய மின்னழுமை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து மொத்தம் 31 மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கும் 2006. ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது 31 பணிமுறை திட்டங்கள் 2006 வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இ கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ இ கிரந்தி அப்படின்னா நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் 2.0. இது வந்து 2015. ஸோ NEGP தான். NEGPலையும் வந்து 2.0. ஸோ செகண்ட் வெர்ஷன் வந்து 2015 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய விஷன் கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா நோக்கம் டிரான்ஸ்ஃபார்மிங் இ கவர்னன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து இ கவர்னன்ஸ் எப்போங்க 2006. ஸோ அந்த இ கவர்னன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்காகனா ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் கவர்னன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இ கிராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தேசிய மின்னாளுமை திட்டம் 2.0 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஆளுகையை மாற்றுவதற்கான மின்னாளுமையை மாற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அடுத்து பாருங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஐடி பாலிசி கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ 1997 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டு அச்சீவ் கோல்ஸ் இன் 9th 5-year பிளான்ஸ், 9வது 5 திட்டத்தில் கூடிய குறிக்கோள்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நியூ ஐடி பாலிசி வந்து 2002 ITES பாலிசி 2005 அதுக்கப்புறம் வந்து ICT பாலிசி இது வந்து 2018 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நியூ ஐடி பாலிசிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 97, 2வது புதுசு, அடுத்தது வந்து 2002, அடுத்தது வந்து ITES. ஸோ ITES அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாலிசி வந்து 2005. அடுத்து வந்து ICT அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 2018 கொண்டு வரப்பட்டிருக்கும். சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிறது 3rd லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது விரிவான தகவல் தொழில்நுட்ப கொள்கையை உருவாக்கிய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 1997 9வது 5-year பிளான் FYPனா 5 ஆண்டு திட்டம். ஸோ 9வது 5 ஆண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை அடைவதற்காக இந்த கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து புதிய ஐடி கொள்கை 2002, அடுத்து ITES கொள்கை வந்து 2005, அடுத்து ICT கொள்கை 2018 கொண்டு வரப்பட்டிருக்கும். 3வது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான்.
ஸோ அடுத்து பாருங்க இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 2009 வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து 2011. ஸோ இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2009லயும் தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் திட்டம் 2011 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான மொபைல் ஆப். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான மொபைல் ஆப் வந்து 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப் 2018. நம்ம சென்னை மொபைல் ஆப் 2018. அடுத்தப்புறம் பாருங்க இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையா தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 1998. ஸோ இந்தியாலேயே வந்து முதல் முறையா கொண்டு வர மாநிலமும் அதுதான். தமிழ்நாடு டெண்டர்கள்ல வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி சட்டம், தமிழ்நாடு டெண்டர்கள்ல வெளிப்படைத்தன்மை சட்டம் 1998 இந்தியாவிலே முதலா கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு தான். ஸோ அடுத்து பாருங்க ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், அதாவது மாநில தகவல் ஆணையம் 2005 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா ஆக்ட் பாஸ் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணது 2018. லோக் ஆயுக்தா சட்டம் பாஸ் பண்ணது 2018. அதுக்கப்புறம் ஸ்டார் 2.2 அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டார் 2.2 அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஸ்டார் 2.2 அப்படிங்கிறது பத்திரப்பதிவுத்துறைக்கான ஒரு வெப்சைட். சரிங்களா, பத்திரப்பதிவுத்துறைக்கான ஒரு வெப்சைட். சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்கூடியது, எளிமைப்படுத்தப்பட்ட மற்றும் வெளிப்படையான பதிவு நிர்வாகம். ஸோ புதிய அலுவலகங்கள் பதிவு அலுவலகங்களின் கணினி மயமாக்கல். அடுத்து வந்து டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், இது 2008. ஸோ டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னா இந்த நில பதிவுகள் நவீனமயமாக்கல் கூடிய திட்டம் 2008 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதில் வந்து இ கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட், அது அதனுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ இந்தியாவிலே வந்து முதல் கம்ப்ளீட்டா இ கவர்னன்ஸ் ஆன ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா கேரளா தான். ஸோ கேரளா பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இ கவர்னன்ஸ் ஸ்டேட். ஸோ அச்சீவிங் டோட்டல் இ கவர்னன்ஸ். மொத்தம் இந்தியாவில் முதல் முழு மின் ஆளுமை மாநிலமா இருக்கக்கூடியது கேரளா. ஸோ இப்போ பாருங்க இ சேவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இ சேவை மையம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேரளாவில் வந்து இ சேவனம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ரிலையபிள் இன்ஸ்டன்ட் எஃபிஷியன்ட் நெட்வொர்க் ஃபார் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டும் வந்து கேரளா கவர்மெண்ட் உடையது. அடுத்து வந்து கஜானே பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது கர்நாடகா கவர்மெண்ட். இ சேவா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். இ மித்ராங்கிறது ராஜஸ்தான். சரிங்களா. ஸோ இ சேவனம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேகமான நம்பகமான உடனடி சேவைகளை வழங்குவதற்கான திறமையான நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ரெண்டும் வந்து கேரளாவது. அடுத்து கஜானே பூமி திட்டம், இது வந்து கர்நாடகா. இ சேவா ஆந்திர பிரதேசம். இ மித்ரா ராஜஸ்தான். அடுத்து பாருங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1975 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. அதாவது விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு இருக்கும். அந்த விர்ச்சுவல் யூனிவர்சிட்டிங்கிறது அகாடமின்னு ரீநேம் பண்ணப்பட்டது 16 ஜூலை 2010 அன்னைக்கு ரீநேம் பண்ணப்படும். தமிழ் எஜுகேஷன் த்ரூ இன்டர்நெட் ஃபார் தமிழ் டயஸ்போரா. ஸோ உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு தமிழ் கல்வியை வந்து போதிக்கிறது அதனுடைய நோக்கம். ப்ரொமோட் தமிழ் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி தமிழ் கம்ப்யூட்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும். கனி தமிழ் பேரவை, கனி ஸோ கனி தமிழ் பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது கனி தமிழ் பேரவை. இவங்க வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்கை ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க. அடுத்து வந்து தமிழ் இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் லைப்ரரியும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கீழே. அடுத்து டிஜிட்டல் கல்ச்சுரல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழர் தகவல் ஆற்றுப்படை. ஸோ இதுவும் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் இணையம், அதுக்கப்புறம் தமிழர் தகவல் ஆற்றுப்படை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஆம்லிஃப் மேனஸ்கிரிப்ட்ஸ் டிஜிட்டைசேஷன் இன் டாக்டர் ஊஎஸ்ஆ லைப்ரரி. ஸோ ஊஎஸ்ஆ லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை கையெழுத்து பிரதிகளை வந்து நவீனமயமாக்கிறது டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தீரா காதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். தீரா காதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் பரப்புரை கழகம். ஸோ தமிழ் பரப்புரை கழகம், அப்புறம் சிலம்பாட்டம். ஸோ இதெல்லாம் வந்து இதை பார்த்தோன்னா பேசிக் ட்ரைனிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. வஉசி அவர்களுடைய 150th பர்த் ஆனிவர்சரி. ஸோ அதை முன்னிட்டு அவர்களுடைய புக்ஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுற ஒர்க்கும் வந்து இந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி தான் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1975 ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து தமிழ் மெய்நிகர் அகாடமி அப்படின்னு சொல்லி 16 ஜூலை 2010 அன்னைக்கு ரீநேம்
பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனுடைய பெயர் வந்து மாற்றப்படுது. புலம்பெயர் தமிழர்களுக்கு இணையம் மூலமா தமிழ் கல்வி வழங்கல் தான் அதனுடைய நோக்கம். தமிழ் கணினியை ஊக்குவிக்கும். ஸோ அதாவது தமிழ் கம்ப்யூட்டிங்கை ஊக்குவிக்கிறது இவங்க தான் செஞ்சுருக்காங்க. அதுக்காக கனி தமிழ் பேரவை, ஸோ அது வந்து மேல்நிலை பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக. அதுக்கப்புறம் தமிழ் இணையத்தை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. டிஜிட்டல் நூலகம், டிஜிட்டல் கலாச்சார களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் தகவல் ஆற்றப்படை. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கு. டாக்டர் ஊஎஸ்ஆ நூலகத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலை கையெழுத்து பிரதிகளை வந்து டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தீரா காதல் திருக்குறள் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நடத்திட்டு வராங்க. தமிழ் பரப்புரை கழகம் சிலம்பாட்டம். ஸோ இதை பற்றின அடிப்படை வீடியோக்கள் வந்து பயிற்சி வீடியோக்கள் உங்கள் வெப்சைட்டில் இருக்கும். வஉசியினுடைய 150வது பிறந்தநாளை ஒட்டி அவருடைய புத்தகங்களை வந்து டிஜிட்டல் மயமாக்கும் பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இ-நாம். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். இ-நாம் அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ தேசிய வேளாண் சந்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ ஏப்ரல் 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1987. ஸோ இது வந்து அந்த சந்தை வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் இது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1987. ஸோ 127 மார்க்கெட்ஸ் வந்து இந்த சட்டத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்ட 127 மார்க்கெட்ஸ் இந்த வெப்சைட்ல வந்து போர்ட்டலில் இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் இ பேமெண்ட் இன் என்டையர் நேஷன். ஸோ இந்தியாவிலேயே வந்து இ பேமெண்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து தமிழ்நாடு தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்திய அரசாங்கம் ஏப்ரல் 2016 வந்து கொண்டு வந்திருக்கும் தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டம் 1987 கீழே இருக்கக்கூடிய 127 சந்தைகள் வந்து இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ நாடு முழுவதும் மின் பரிமாற்றம், மின் பணம் செலுத்துதல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து பாருங்க டிஎன்இஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி டிஎன்இஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 2006 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975 கீழே தான் வந்து இது உருவாக்கப்படுது. 2006 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் வந்து உருவாக்கப்படுது. இவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா சிஇஇடி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இந்த பாருங்க, இந்த ஈக்கெல்லாம் எக்ஸ்பான்ஷன் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. எக்ஸலன்ஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அதாவது இந்த இப்போ இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரி 4.0 இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் செயின், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதுக்கான ஒரு மையம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் சிறந்து விளங்கும் மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து தமிழ்நாடு பிளாக் செயின் பேக்போன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பிக்கை இணையம். ஸோ பிளாக் செயின் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏஐ பேஸ்ட் இ பார்வை. ஸோ ஏஐ அடிப்படையிலான மின் பார்வை அப்படிங்கிறது கண்ணில் கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து மொபைல் பயன்படுத்தி வந்து நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண் புறையை வந்து மொபைல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இ பார்வை. ஸோ இதுக்கு வந்து நாஸ்காமுடைய அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஐ கேம் சேஞ்சர்ஸ் 2021 அவார்டு வந்து இந்த ஏஐ பேஸ்ட் இ பார்வைக்கு வந்து கொடுத்துருக்கோம். நாஸ்காமுடைய தேசிய ஏஐ கேம் சேஞ்சர்ஸ் 2021 விருது கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பாருங்க இ முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் இ முன்னேற்றம். அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யறதுக்கான ஒரு போர்ட்டல். அடுத்து வந்து பாருங்க ஐடி நண்பன்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா டு கனெக்ட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அந்த கவர்மெண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் ஐடி நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ஐடி தொழில் நிறுவனங்கள் அதுக்கப்புறம் அரசாங்கத்தை இணைக்குவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல். அடுத்து வளர் 4.0 போர்ட்டல். ஸோ வளர் 4.0 போர்ட்டல் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ. ஸோ சிறு குறு நிறுவனங்களுக்கு நிறுவன துறை அந்த அமைச்சகத்தின் அந்த துறையின் கீழே இருக்கக்கூடிய சிறு குறு எம்எஸ்எம்இ, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதனுடைய எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் வளர் 4.0. ஸோ நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அகாடமியா ஆன் லெவரேஜிங் ரிசர்ச் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 தான் நம்ம என்னன்னு சொன்னோம், ஏஐ, பிளாக் செயின், ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி 4.1 சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த போர்ட்டல். ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த கல்வியாளர்கள் படிச்சிருக்கவங்க அவங்க தான் அகாடமியான்னு சொல்லுவோம், அவங்களெல்லாம் வந்து மெச் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் வளர் 4.0. அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் கீழே. ஸோ நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அகாடமியா. ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக. அடுத்து பாருங்க தமிழ்நாடு டேட்டா பாலிசி 2022 வந்து வெளியிட்டிருப்பாங்க. தமிழ்நாடு தரவு கொள்கை 2022 ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தரவு கொள்கை 2022. அடுத்து ஐடிஎன்டி. ஸோ ஐடிஎன்டி அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எமர்ஜிங் அண்ட் டீப்
டெக்னாலஜி இன்னோவேஷன் டீப் டெக் இன்னோவேஷன் நெட்வொர்க்ஸ், அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ந்து வரும் மற்றும் ஆழமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கான நெட்வொர்க் எமர்ஜிங். ஸோ லார்ஜஸ்ட் எமர்ஜிங் அண்ட் டீப் டெக் இன்னோவேஷன் நெட்வொர்க். ஸோ இது வந்து எலிவேட் தமிழ்நாடு ஆஸ் வேர்ல்ட்ஸ் டாப் 10 இன்னோவேஷன் ஹப்ஸா. ஸோ தமிழ்நாடு வந்து வேர்ல்டு டாப் 10 இன்னோவேஷன் ஹப்பா வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மையம். ஸோ உலகின் முதல் 10 புத்தாக்க மையமாக தமிழகத்தை உயர்த்த வேண்டும். அடுத்து வனிதா வேணுகோபால். ஸோ இவங்க தான் வந்து இதனுடைய சிஇஓவாக இருப்பாங்க. ஐடிஎன்டியோட சிஇஓ வனிதா வேணுகோபால். இவங்க ஐஐடிஎன்டி எடுத்துக்கூடிய முன்னெடுக்கல பார்த்தோம்னா பீக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு கேம்ப். பீக்கன் அப்படிங்கிறது கேம்ப்னு சொல்றாங்க. அதாவது ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோர்களை வந்து இங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கேம்ப். இதுல வந்து பாத் ஃபைண்டர் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடியவங்களுக்கு பீக்கன் கேம்ப்ல வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க அக்சலரேட். ஸோ இது வந்து 12 week மென்டார்ஷிப் டு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து 12 வாரம் மென்டார்ஷிப் கொடுக்கக்கூடியது அக்சலரேட். ஸோ 12 வாரம் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. ஸோ ஆரம்ப நிலை தொடக்கங்களுக்கு, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. அடுத்து ஜிக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் பிளாட்ஃபார்ம் லாஸ்ட் உமேஜின். ஸோ உமேஜின் 2024 சொல்லக்கூடிய இந்த ஒரு மாநாட்டில் வந்து லான்ச் பண்ணப்பட்டதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஜிக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜிக்ஸா ஆராய்ச்சி வந்து மேம்பாட்டு தளம். இது வந்து உமேஜின் 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் SFDB அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து TNEGS வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, மாநில குடும்ப தரவுத்துறை. அடுத்து வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது இவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து EAAS அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் EAAS. ஆன்லைன் தேர்வு சேவையாகவும் செயல்படுது. இடால். அடுத்து வந்து இடால்னு சொல்லக்கூடிய வெப் போர்ட்டல் வந்து என்ன பண்ணுறதுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய போர்ட்டல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசாங்கத்தினுடைய இடால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப் போர்ட்டல் டிசமினேட்ஸ் டிரான்சாக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் நேஷனல் ஸ்டேட் லெவல் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை வந்து கொடுக்கறதுக்கான போர்ட்டல் தான் இடால் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் போர்ட்டல். ஸோ தேசிய மாநில அளவிலான மின்னாளுமை திட்டங்களின் மின் பரிவர்த்தனை புள்ளி விவரங்களை தரக்கூடியது. ஸோ அடுத்து பாருங்க CSC அப்படின்னு சொல்லுவோம். இந்த CSC தான் அப்படிங்கிறதுனா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் கவர்மெண்ட் டு சிட்டிசன் சர்வீசஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் நம்ம சேவை மையம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது CSC அப்படின்னு சொல்லக்கூடியது காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ CSC காமன் சர்வீஸ் சென்டர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடியது. ஸோ இதை வந்து இப்போ இந்த நடத்துறதுக்கான ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னா டேக் டிவி, அதுக்கப்புறம் எல்கார்டு, PACCS, VPRC. ஸோ PACCSனா இது வந்து தொடக்க நிலை ஆரம்ப கூட்டுறவு வேளாண் கூட்டுறவு சங்கம் சொல்லுவீங்களா, அதான் PACCS. அதுக்கப்புறம் VPRCனா வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் IFAD, VLA வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த CSC ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ஸ் ஃபார் G2C சர்வீசஸ் CSC சென்டர் வந்து அவங்க ஆரம்பிக்கலாம். ஸோ CSC G2C சேவைகளுக்கான ஒரு நிறுத்த தீர்வு ஒன் ஸ்டாப் சென்டர் டேக் டிவி, எல்கார்டு, PACCS, VPRC, சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதி IFAD, அப்புறம் VLE. ஸோ அவங்களாம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வில்லேஜில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு சென்டர். அடுத்து தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ TNGIS இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க, அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல். ஸோ ஜிக்கு வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் TNGIS. ஸோ அடுத்து வந்து டேக் டிவி அப்படின்னு சொல்லலாம். டேக் டிவிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து கேபிள் டிவி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்க சேவை மையத்தையும் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனம் தான் வந்து டேக் டிவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 2007 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 2007 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 4/10/2007 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இவங்க வந்து CSCன்னு சொல்லக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர், அதுக்கப்புறம் PECன்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர். ஸோ இப்போ தாலுகா ஆஃபீஸில் போனோம்னா தனியாக ஆதாருக்குன்னே தனியாக ஒரு சென்டர் இருக்கும். ஸோ அதான் வந்து PEC அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ நிறுவனங்கள் சட்டம் 1956 படி 4/10/2007 ஏற்படுத்தப்பட்டது CSC PEC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள். இந்த சென்டர்ஸ் வந்து நடத்தக்கூடிய அந்த லைசன்ஸும் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து TVA தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எப்படின்னா 2000. ஸோ 5/7/2000 மணிக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து விர்ச்சுவல் அகாடமின்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆக்ட் வந்து 1975 தமிழ்நாடு
கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ஸ் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின்படி 5/7/2000 இது வந்து தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகமாக தொடங்கப்பட்டு அதுக்கப்புறமா அகாடமியா பேர் மாற்றப்பட்டிருக்கும். அப்போ அகாடமியா பேர் மாற்றினது அப்படின்னா 16 ஜூலை 2010 அன்னைக்கு. ஸோ 16 ஜூலை 2010 வந்து அது யூனிவர்சிட்டி அகாடமின்னு பேர் மாற்றிருப்பாங்க. அடுத்து பாருங்க டான்ஃபி நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து இதுவும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே 2018 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். எதுக்காகனா பாரத் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் அப்படின்னா ஒரு சிறப்பு நோக்க வாகனம். அதாவது அந்த ஒரு ப்ராஜெக்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த எஸ்பிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டான்ஃபி நெட் அப்படிங்கிறது பாரத் நெட் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் தான் டான்ஃபி நெட். ஸோ 2018 கொண்டு வந்துருப்பாங்க. இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் என்னன்னா 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்துலையும் வந்து 1 Gbps இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணும் த்ரூ ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் மூலமா. சரிங்களா. ஸோ அந்த ரோட்டோரம் குழி தோண்டி அந்த ஆப்டிக்கல் கேபிள்லாம் போட்டு பதிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிக்கல் கேபிள் மூலமா 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் வந்து 1 Gbps அதாவது இது தெரியுங்களா 1 GB பர் செகண்டுக்கு வந்து ஸ்பீடுக்குள்ள வந்து இணைய இணைப்பை வந்து வழங்குறதுக்கான ஒரு திட்டம். இதுக்காக 1230 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க LMC அப்படின்னு சொல்லக்கூடியது பாரத் நெட் அதே வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ லாஸ்ட் மைல் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணணும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ அதை வந்து கனெக்டிங் 50,000+ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ LMC பாரத் நெட் லாஸ்ட் மைல் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 50,000க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்களை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து பாருங்க UDI. ஸோ நம்ம வந்து UPI அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னன்னு எக்ஸ்பென்ஷன் UPI எக்ஸ்பென்ஷன் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது UDI அப்படிங்கிறது யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் UDI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். ஸோ இது வந்து தமிழ் நெட்டை வந்து இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் தமிழ் நெட். ஸோ தமிழ் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க UDI யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அடுத்து ICT அகாடமி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மாதிரி ICT அகாடமி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அகாடமி. ஸோ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க இன் கொலாபரேஷன் வித் ஸ்டேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். மாநில மற்றும் தொழில்துறைகளோட இணைந்து இந்திய அரசு தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்காகனா PPP மாடல் டு ட்ரெயின் ஹையர் எஜுகேஷன் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். உயர்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அகாடமி தான் இது. PPP மாடல்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் ICT அகாடமி. ஸோ அடுத்து பாருங்க அக்ரிகல்ச்சருக்கான ஒரு ஆப் உழவன் ஆப். ஸோ இது வந்து April 5, 2018 வந்து இந்த உழவன் அப்ளிகேஷன் மொபைல் செயலி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த உழவன் செயலிக்கு வந்து ஸ்காட்ச் சில்வர் விருது வந்து கிடைச்சோம். ஸ்காட்ச் சில்வர் அவார்டு. சரிங்களா. ஸோ உழவன் செயலிக்காக ஸ்காட்ச் சில்வர் அவார்டு வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த அப்ளிகேஷன் உழவன் அப்ளிகேஷன்ல என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மானிய திட்டங்கள். ஸோ அது வந்து சப்சிடி கொடுக்கக்கூடியது. ஸோ சப்சிடி பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மானிய திட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து இடுபொருள் முன்பதிவு. ஸோ இன்புட். ஸோ சீட்ஸ் எல்லாம் வேண்டும்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். பயிர் காப்பீடு விவரம். சரிங்களா. ஸோ பயிர் இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிராப் இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்கீம் பேர் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து உரங்கள் இருப்பு நிலை தெரிஞ்சுக்கலாம். விதை இருப்பு நிலை. வேளாண் இயந்திரம் வாடகை எடுக்கிறதுக்கு ஸோ அந்த இயந்திரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். சந்தை விலை நிலவரங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, ஸோ ரேட் என்ன போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானிலை முன்னறிவிப்பு வெதர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வேளாண் உதவி அதிகாரி. ஸோ உதவி வேளாண் அதிகாரியோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் இந்த உழவன் செயலி மூலமாக. ஸோ இதெல்லாம் வந்து உழவன் செயலியில் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சேவைகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாடகை ஆப். ஸோ வாடகை ஆப் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா இந்த அப்ளிகேஷனில் போனீங்கன்னா
உங்களுக்கு தேவையான புல்டோசர், டிராக்டர், இல்லை அறுவடை செய்யறதுக்கான எந்திரங்கள், பயிர் நடுதல், கதிர் அறுக்கிறதுக்கான எந்திரங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அதை வந்து ரெண்ட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாடகைக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் வாடகை செயலி அப்படின்னு சொல்லக்கூடிய. இது வந்து 2022 ஜனவரி 8ஆம் தேதி வந்து இது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ 8 ஜன் 2022 வந்து கொண்டு வரப்பட்டதான் வாடகை ஆப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IIPG-CMS. ஸோ IIPG-CMS எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் பப்ளிக் கிரீவான்சஸ் CM ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பப்ளிக் கிரீவான்சஸ் CM ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய பொது குறைகளை முதல்வர் தீர்ப்பதற்கான ஹெல்ப்லைன் மேலாண்மை அமைப்பு. ஸோ அது வந்து நம்பர் என்னது 1100 அப்படிங்கிறத ஹெல்ப்லைன் நம்பர். வெப் போர்ட்டல் இருக்குது, அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. இமெயில் மூலமாக நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பே பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு சோஷியல் மீடியா இல்லை ஃபிசிக்கலாக நேராக போய் கம்ப்ளைண்ட் வந்து சப்மிஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாமே முகல்வரி அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே தான் வந்து பெட்டிஷன்ஸ் எல்லாம் போகும். அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த IIPG-CMS அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷில் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து வந்து CERT-IN அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், அதாவது கணினி அவசர பதில் குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இந்தியன் கவர்மெண்ட் உடையது. சரிங்களா? செக்யூரிட்டி ஆடிட் மேண்டேட்டரி பிஃபோர் ஹோஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். ஸோ தமிழ்நாடு டேட்டா சென்டர் நமக்கு ஒரு தரவு மையம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு அப்ளிகேஷனை லைவ் போடுறோம்னா அதில் வந்து செக்யூரிட்டி ஆடிட் வந்து மேண்டேட்டரியாக பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணக்கூடியவங்க இவங்க தான், அந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் உடையது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனியாக வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது வந்து CSA-TN அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் தமிழ்நாடு. இந்த சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இது எல்லாமே வந்து முக்கியமானது. CSA எக்ஸ்பென்ஷன் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சைபர் அட்டாக் வந்ததுன்னா அதை கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர். இதை டெவலப் பண்ணது வந்து கொலாபரேஷன் வித் CDAC சென்னையில் கூடிய CDACனா சென்டர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். ஸோ அவங்களோட இணைந்து வந்து இந்த போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ CDAC சொல்லக்கூடிய அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அதனோட இணைந்து சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்வது தான் இந்த அமைப்பினுடைய நிறுவனம். சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ கம்ப்ளீட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் SOC, நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் NOC, செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் SIEMனா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ முழுமையான பாதுகாப்பு செயல்பாட்டு மையம், அதுக்கப்புறம் நெட்வொர்க் செயல்பாட்டு மையம், பாதுகாப்பு தகவல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை, பாதுகாப்பு தகவல் மற்றும் நிகழ்வு மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து CSA தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து பாருங்க ICT அகாடமி. ஸோ ICT அகாடமி மேலே வந்து சும்மா ரஃபாக பார்த்துருப்போம். இங்கே வந்து அவங்களுடைய முன்னெடுப்புகள் என்ன பார்ப்போம். ICT அகாடமி வந்து 2009 பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். எதுக்காகனா ஹையர் எஜுகேஷனில் கூட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. அதுவும் வந்து பர்டிகுலராக Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில். சரிங்களா? ஸோ ICT அகாடமி 2009 பொது தனியார் கூட்டா உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். உயர்கல்வி துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. அதில் குறிப்பாக அடுக்கு 2, 3 நகரங்களில் கூட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. 46th எடிஷன் ஆஃப் ICT அகாடமி பிரிட்ஜ் 2022 வந்து ஒரு கான்க்ளேவ் மாதிரி நடக்கும். ஸோ இதில் வந்து ஹை இம்பாக்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் ஈவெண்ட் ஆஃப் இந்தியா அட் நாகர்கோவில் கன்னியாகுமரி. ஸோ அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியில் வந்து நடந்திருக்கும். கன்னியாகுமரி நாகர்கோயிலில் இந்தியாவின் உயர்த்தாக்க தொழில் நிறுவனத்தின் ஊடாடல் நிகழ்வான ICT அகாடமி பிரிட்ஜ் 2022 46வது எடிஷன் வந்து நடந்திருக்கும் கன்னியாகுமரியில். உங்களுடைய ஒரு திட்டம் ஸ்கீம் பார்த்தோம்னா நாளைய திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? ஸோ நாளைய திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் வந்து ICT அகாடமி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ராஜெக்ட். ஸோ அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் நினைக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ் ஆகிருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் கோர்ஸ் டு IT அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 6th செமஸ்டர். சரிங்களா? 6வது செமஸ்டர் இருக்கக்கூடிய IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வித் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் TNSTC அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி, ICT அகாடமி, NASCOM, IBM. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நாளைய திறன். ஸோ 6வது செமஸ்டரில் IT அண்ட் கணினி அறிவியல் மாணவர்களுக்கான ஒரு அனுபவ திட்டம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதோட தகவல் தொழில்நுட்பத்துறை, அண்ணா பல்கலைக்கழகம், ICT அகாடமி, NASCOM, IBM. ஸோ அவங்களாம் இணைந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது தான் நாளைய திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ அடுத்து பாருங்க, இமேஜின் அப்படிங்கிறது ஏசியாவுடைய பிரீமியர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெக்னாலஜி ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் டேலண்ட். ஸோ எல்லாருமே வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இமேஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் மற்றும் திறமைக்கான ஆசியாவின் முதன்மையான நிச்சயதார்த்த
தளம். ஸோ நிச்சயதார்த்தம்னா இது வந்து அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படியே பண்ணியிருக்குது. நிச்சயதார்த்த தளம், அதாவது எல்லாருமே இணைக்கக்கூடிய ஒரு தளம். இது வந்து 2 days சம்மிட். ஸோ 2 நாள் வந்து மாநாடு, உச்சி மாநாடு, 2 நாள் உச்சி மாநாடு பிப்ரவரி 23, 24, 2024 எங்கே நடந்திருக்குன்னா ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம், சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் வந்து நடந்திருக்கும். பிப்ரவரி 23, 24 வர்த்தக மையத்தில் நடந்திருக்கும் நந்தம்பாக்கத்தில். இதனுடைய தீம் அப்படின்னு பார்த்தோம்னா அட் டிஎன். ஸோ அட் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம். அட் தமிழ்நாடு தான் வந்து இதனுடைய தீம். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தோம்னா ஏஐ, டீப் டெக்கு, சைபர் செக்யூரிட்டி, கனெக்டட் இன்டெலிஜென்ஸ், சஸ்டைனபிலிட்டி, ஜிஐசி, ஏவிசி, எக்ஸ்ஆர். ஸோ இதெல்லாம் வந்து உங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ். சரிங்களா? ஸோ ஏஐ, டீப் டெக்கு, சைபர் பாதுகாப்பு, இணைக்கப்பட்ட நுண்ணறிவு, நிலைத்தன்மை, ஜிஏசி, ஏவிஜிசி, எக்ஸ்ஆர். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நுண்ணரங்கு 2021 வந்து நடந்திருக்கும். ஸோ அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஏஐ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கான்க்ளேவ் ஒரு மாநாடு. நுண்ணரங்கு 2021 அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஏஐ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கான்க்ளேவ். ஸோ இது எதுக்கான கான்க்ளேவ்னு சொல்லி கேட்பாங்க. ஏஐ அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரெண்டுக்கான கான்க்ளேவ். ஸோ அடுத்து பாருங்க, தமிழ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வெப்சைட்ஸை வந்து பைலிங்குவலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் தமிழ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழ் அண்டு ஆங்கிலத்தில் இருமொழி இணையதளங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இமேஜின் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த சம்மிட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, முக்கியமான ஐடி ரிலேட்டடான பாலிசிஸ் அப்படின்னா கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி 2023. சரிங்களா? தமிழ்நாடு டிஜிட்டல் உருமாற்ற உத்தி 2023. அடுத்து சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பாலிசிஸ். சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இணைய பாதுகாப்பு கொள்கை 2020. அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் எத்திக்கல் ஏஐ பாலிசி, இதுவும் வந்து 2020. சேஃப் அண்ட் பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை ஏஐ கொள்கை 2020. அடுத்து பிளாக் செயின் பாலிசி 2020. ஸோ பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசியும் 2020. இது மூணுமே வந்து 2020. சைபர் செக்யூரிட்டி, சேஃப் அண்ட் எத்திக்கல் ஏஐ பாலிசி, பிளாக் செயின் பாலிசி மூணுமே 2020. 2021 டேட்டா சென்டர் பாலிசி. சரிங்களா? ஸோ டேட்டா சென்டர் பாலிசி 2021. தரவு மைய கொள்கை 2021. அதே டேட்டா பாலிசினா 2022. டேட்டா பாலிசி, தரவு கொள்கை 2022. சரிங்களா? ஸோ டேட்டா சென்டர், டேட்டா சென்டர்னா 2021, வெறும் டேட்டானா 2022. ஸோ அடுத்து பாருங்க, டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி 2022. ஸோ டெலிகாம் உள்கட்டமைப்பு கொள்கை 2022. ஸோ அந்த பாலிசிஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இயர் வந்து கொடுத்து மேப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்க எல்காட். ஸோ எல்காட் அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்பென்ஷன். எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் வந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த வேலையை தான் வந்து இந்த எல்காட் வந்து செய்வாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது கொள்முதல் போர்ட்டல் லான்ச் பண்ணவங்க இந்த எல்காட் தான். அடுத்து பாருங்க, ஃபீ வைபே ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அவங்க தான். ஸோ 23/2/2024 பப்ளிக் யூஸுக்காக சென்னையில் வந்து 500 அக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இலவச வைஃபை திட்டத்துக்காக சென்னையில் 500 அணுகல் புள்ளிகளுடன் பொது பயன்பாட்டிற்கு 2023/2/2024 வந்து வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர். ஸோ அதை வந்து ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சென்டர். ஸோ பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் பிஇசின்னு சொல்லக்கூடியது. இதையும் வந்து இவங்களுக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் ஆப்ரேஷன் பண்றதுக்கான லைசன்ஸ் வந்து உதய் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உதய்னா யூனிஃபைட் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு வரும். ஸோ இது ஓகே. ஸோ இது உதய் தான் ஆதார் கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து எப்போ இருந்து அந்த பியூசி அவங்க வந்து ரன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா 3/10/2016 உதய் வந்து அந்த எல்காட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிரந்தர பதிவு மையங்கள். ஸோ 3/10/2016 நீங்கள் செயல்படுத்தலாம்னு சொல்லி உதய் வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனுமதி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுப்பாங்க இல்லைங்களா? 2011 கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த லேப்டாப் கொடுக்கக்கூடியதும் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து கொடுக்கக்கூடியதும் வேலையும் எல்காட் தான் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் 2011 கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரூரல் பிபிஓ.
ஸோ ஃபர்ஸ்ட் ரூரல் பிபிஓ. ஸோ பிபிஓ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஸோ அதாவது சாஃப்ட்வேர் இல்லாமல் டெலிகாமில் மட்டும், அதாவது கம்யூனிகேஷனில் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஐடி கம்பெனி தான் பிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் சிட்டிஸில் தான் இருக்கும். ஸோ அது பதிலாக ஒரு வில்லேஜில் ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டு வரப்பட்ட பிபிஓ வந்து எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2007. ஸோ இதுக்காக ரூரல் பிபிஓ பாலிசினே ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2012. சரிங்களா. ஸோ 2007 கிருஷ்ணகிரியில் நாட்டிலேயே வந்து முதல் முறையாக கிராமப்புற பிபிஓ நிறுவனம் வந்து தொடங்கப்படுது. இதுக்கான கிராமப்புற பிபிஓ கொள்கை வந்து 2012 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க ஐடி ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஐடி ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் இது வந்து ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து ஏற்படுத்தப்படும். எதுக்காகனா இந்த பிபிஓவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஐடி ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ். ஸோ இதுக்கான ஃபண்டு வந்து தாட்கோ, ஸோ TAHDCOன்னு சொல்லக்கூடிய தாட்கோ இதுக்கான ஃபண்டு இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராமப்புற மாவட்டங்களில் ஐடி ஃபினிஷிங் பள்ளிகள் இருக்காங்கன்னா பிபிஓவில் பயிற்சி கொடுக்கறதுக்காக தாட்கோ தான் இதுக்கு வந்து ஃபண்டு வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்காட்டு கீழே டிஎன் ஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஎன் ஸ்வான் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். இது வந்து 2007 வந்து தொடங்கப்படுது. ஸோ 1/12/2007 அப்படின்னா 1 டிசம்பர் 2007 அன்னைக்கு வந்து இவங்க செயல்பட தொடங்குகிறார்கள். தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் 1/12/2007. இது வந்து NEGAP. ஸோ அங்கே வந்து முன்னாடி வந்து NEGPன்னு மட்டும் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஏ ஆட் ஆகுது. இங்கே ஏக்கு மீனிங் என்னன்னா ஆக்ஷன். ஸோ தேசிய மின்னாளுமை திட்டத்தில் தேசிய மின்னாளுமை செயல் திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டதான் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் ஷேர்டு ஸ்கீம் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸோ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீமு. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்சி வந்து எல்காட். ஸோ எல்காட் தான் வந்து இந்த ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு நெட்வொர்க். ஸோ அதுதான் வந்து இந்த திட்டம். இது வந்து எல்காட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஏஜென்சி ஸோ எல்காட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டெக்னிக்கல் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக TCS வந்து ஆப்ரேட்டிங் ஏஜென்சியாக இருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்டர் கனெக்ட் அப் டு பிளாக் இல்லை தாலுக் ஆஃபீஸ். ஸோ பிளாக் இல்லை தாலுக் ஆஃபீஸ் வரைக்கும் ஸ்டேட்ல இருந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இது. வாய்ஸ் கனெக்டிவிட்டி, வீடியோ கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட் அக்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து இன்டகிரேட்டட் வித் NKN சொல்லக்கூடிய நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க்கோட இது வந்து இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ மாநில மத்திய அரசுகளுக்கிடையே பகிரப்பட்ட திட்டம் இது. எல்காட் தான் இதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம். ஆப்ரேட்டிங் ஏஜென்சி வந்து TCS. அது வந்து தாலுகா அலுவலகம் வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ குரல் இணைப்பு, வீடியோ கான்ஃபரன்ஸ், இணையம், இன்டர்நெட் கொடுக்கக்கூடியதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. தேசிய அறிவு நெட்வொர்க். ஸோ தேசிய அறிவு நெட்வொர்க் நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க்கோட வந்து இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும், இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாருங்க தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் பாலிசி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 2021. ஸோ டேட்டானா 2022. சரிங்களா. ஸோ டேட்டா சென்டர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் வந்து எப்போ வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னா 2011 18. ஸோ அப்படின்னா ஆகஸ்ட். ஸோ 1 ஆகஸ்ட் 2011 வந்து இந்த டேட்டா சென்டர் 1 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ISO சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ISO சர்டிஃபிகேஷனோடு இயங்கக்கூடிய ஸ்டேட் டேட்டா சென்டர் வந்து இதுதான். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு மாநில தரவு மையம் TNSTC அப்படின்னு சொல்லக்கூடியது தரவு மையம். ஸோ இது வந்து எப்போ இருந்து செயல்படுதுன்னா 1/8/2014 வருது. ஸோ முதல் ISO சான்றளிக்கப்பட்ட மாநில தரவு மையம் வந்து இதுதான். ஸோ அடுத்து பாருங்க தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். இந்த டிக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம். ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பாருங்க தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளவுட் சர்வீஸ். ஸோ தமிழ்நாடு கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2016 கொண்டு வராங்க. இதனுடைய மெயின் இம்பார்ட்டன் என்னன்னா IaaS அப்படின்னா இங்க வந்து ஐக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உள்கட்டமைப்பை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டம். அண்ட் ஆல்சோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். சரிங்களா. உள்கட்டமைப்பு ஒரு சேவை, இயங்குதளம் ஒரு சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சேவையை ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் தமிழ் மேகம் சொல்லக்கூடிய இந்த திட்டம் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து இந்த ட்ரேட்மார்க் தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரேட்மார்க் வந்து கொடுத்தது செப்டம்பர் 2020.
சரிங்களா. ஸோ வர்த்தக முத்திரை தமிழ் மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வர்த்தக முத்திரை 2020 வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாருங்க சிஎஸ்ஏ. ஸோ இது முன்னாடியே பார்த்தோம். சிஎஸ்ஏங்கிறது சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் தமிழ்நாடு. ஸோ இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிடாக்கோட இணைந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க 3 வருஷத்துக்கு. சரிங்களா. ஸோ 3 வருஷத்துக்கு சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா. தமிழ்நாட்டுக்கான சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் சிடாக் சென்னையோட இணைந்து 3 ஆண்டுகளுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். அடுத்து சென்னை. ஸோ சென்னைக்கும் ஐடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை வந்து சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ் கேபிட்டல்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுடைய சாஸ் தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை தான். அதே மாதிரி இதுக்கான அந்த சாஸ் கான்ஃபரன்ஸ், சாஸ் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். சாஸ் மாநாடு, சாஸ் பூமி அப்படின்னு சொல்லுவோம். சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணப்படுது. 40+ ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வந்து சென்னையில் இருக்கு. ஸோ ஃபார்ச்சூன் 40+ ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் சென்னையில் இருக்கு. அடுத்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஏன்னா வந்து அதிகமான ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து இருக்கு சென்னையில். 30% ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அந்த 40% ஆஃப் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து சென்னையில் இருக்கிறதுனால டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா இந்தியா. ஸோ இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை. அடுத்து வந்து ஜிஎஸ்டிஏ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னா 7% ஜிடிபி வந்து சென்னையில் இருந்து மட்டுமே வருது. ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஜிடிபி வந்து ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட் ஜிடிபியில் 7% சென்னை வந்து கொடுக்குது. மொத்த மாவட்ட உள்நாட்டு உற்பத்தியில் 7% சென்னை கொடுக்குது. சரிங்களா. அடுத்து வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது வந்து 4வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் பேசஞ்சர் வச்சு பார்க்குறப்போ. அதே மாதிரி கார்கோ வச்சு பார்க்குறப்போ 3rd பிஸியஸ்ட். சரிங்களா. ஸோ சென்னை சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது இந்தியாவிலே 4வது பரபரப்பான பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானம். அடுத்து 3வது பரபரப்பான சரக்கு விமானம் அப்படின்னு சொல்லுவோம். சரக்கு விமான நிலையம் தான் சென்னை. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பசுமை விமானம், அந்த பசுமை ஏர்போர்ட்ஸ் அது வந்து பரந்தூர்ல 7 ஏக்கர்ல அமைக்கிறதுக்காக நிலம் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கதான் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விவசாய நிலத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பாருங்க சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. ஸோ 2வது பேஸ் வந்து 2026 28 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26 இல்லை 28 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 2வது ஃபேஸ். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் 2026 28 வந்து நிறைவடைந்து விடும். அதே மாதிரி கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் வந்து பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல அமைக்கப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில தான் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஏசியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் இன்டர்சிட்டி பஸ் டெர்மினஸ் கிளாம்பாக்கம் தான். ஸோ அடுத்து பாருங்க சென்னையும் பெங்களூரும் இணைக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ கவரிங் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா 3 ஸ்டேட்டை கவர் பண்ணி அப்ராக்சிமேட்லி 91,059 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை வந்து கவர் பண்ணக்கூடியது. சென்னை பெங்களூர் தொழில்துறை தாழ்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலத்தையும் சேர்த்து 91,059 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து வந்து இ சேவை சென்டர்ஸ். ஸோ இ சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2011 கொண்டு வரப்படும் அண்டர் NEGP. ஸோ தேசிய மின்னலைமை திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து 2011 தான் இ சேவை மையங்கள் வந்து தொடங்கப்படும். அட்லீஸ்ட் 1 சென்டர் ஃபார் எவ்ரி 10,000 பாப்புலேஷன். ஸோ இன் ரூரல். ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய 10,000 மக்களுக்கு ஒரு சென்டராவது இருக்கணும். கிராமப்புறங்களில் கூட 10,000 மக்கள் தொகை குறைந்தபட்சம் ஒரு இ சேவை மையம் வந்து ஏற்படுத்தணும். ஆனுவல் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிட் 50 மில்லியன் இன் 2022. 2022 பார்த்தோம்னா 50 மில்லியன் ருபீஸ் வந்து தாண்டி இருக்கும். அடுத்து வந்து ஆவரேஜ் டெய்லி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா 1,50,000. ஸோ ஓவர் 1,50,000 சராசரி தினசரி பரிவர்த்தனை 1,50,000 மேலே வந்து பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து கனெக்டிவிட்டி ஸோ 100 Mbps அளவில் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2025 டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்து முனையங்களும் 100 Mbps. ஸோ ஒரு செகண்டுக்கு 100 MB டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லி 2025 கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. டேஷ்போர்ட் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ரியல் டைமில் டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இது. சரிங்களா. நிகழ்நேர கண்காணிப்புக்கான முதலமைச்சரின் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸ் உடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான். 2019 வந்து முதலமைச்சர் ஆனதுமே வந்து இந்த டேஷ்போர்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ டெவலப் பை TNEG இன் கொலாபரேஷன் வித் NIC. ஸோ NICங்கிறது எக்ஸ்பென்ஷன் என்னங்க, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். ஸோ இவங்க தான் வந்து இந்த டேஷ்போர்ட். ஸோ இவங்களும் அதுக்கப்புறம் TNEG, ஸோ இ சேவை மையம் TNEG இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க 2019. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஒரு குறைந்திருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ IGRMS அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் கிரீவான்ஸ் ரிசல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒருங்கிணைந்த குறைதீர்க்கும் மேலாண்மை
அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2018 சிஎம் செல் பெட்டிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து இதுக்கு பதிலாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2018 அண்டர் விஷன் தமிழ்நாடு 2023 கீழே வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இன்டகிரேட்டட் வித் centralized public grievance redress and monitoring system. ஸோ CPGRMS GRAMS கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இது. ஸோ இதில் இதோட வந்து இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ அதிகபட்சமாக கம்ப்ளைண்ட்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமான கம்ப்ளைண்ட் வருது. 30% கம்ப்ளைண்ட்டு. அதில் வந்து ரொம்ப குயிக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறது யாருன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நகராட்சி நிர்வாகம் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை குயிக்காக சால்வ் பண்ணுறாங்க, ஃபாஸ்டஸ்ட் வேகமாக. ஸோ 7 டேஸ்க்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க சால்வ் பண்ண முடியுது. ஸோ சென்னை கார்பரேஷன் பார்த்தோம்னா பெஸ்ட் பர்ஃபார்மிங் அர்பன் லோக்கல் பாடி அவார்ட் 2023 வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த குறைதீர்க்கும் மேலாண்மை அமைப்பு 2018 வந்து கொண்டு வரப்படும். பார்வை தமிழ்நாடு. ஸோ விஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய 2023 டாக்குமெண்ட்ல வந்து சொல்லப்படக்கூடியது. 2020 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த மையப்படுத்தப்பட்ட பொது குறைகள் நிவர்த்தி மற்றும் கண்காணிப்பு அமைப்போட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ வருவாய்த்துறையில் தான் அதிகபட்சமான குறைகள் புகார்கள் வந்து 30%. ஸோ அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது தான் வேகமாக அந்த குறையை தீர்க்கிறாங்க. 7 நாளுக்குள்ள அந்த குறையை வந்து தீர்த்து விடுகிறார்கள். சென்னை மாநகராட்சி 2023 சிறந்த செயல்திறன் கொண்ட நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருது வந்து சென்னை கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ மின் கொள்முதல் அமைப்பு. ஸோ 2007 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்கிரேடட் டு GEM அப்படின்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அதோட அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 2019 தான் கொண்டு வராங்க. கொள்முதல் 2007 கொண்டு வரப்பட்டு 2019 அரசு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலோட அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து மேண்டேட்டரி ஃபார் ஆல் கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் about 5 lakh. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா 5 லட்சத்துக்கு மேலே கவர்மெண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இந்த போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலுடைய இந்தியா கரப்ஷன் சர்வே 2022 படி கரப்ஷனுங்கிறது 27% வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் வெப்சைட் மூலமாக பண்ணுறதுனால ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ 2017 நமக்கு வந்து 27% கரப்ஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரத் நெட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து எல்லா பஞ்சாயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட் மூலம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் 2024 வந்து இதுக்கு டார்கெட். சரிங்களா. ஸோ 5 லட்சத்துக்கு மேலே அனைத்து அரசு வாங்குதல்களுக்கும் கட்டாயமாக பயன்படுத்தணும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலுடைய இந்தியா ஊழல் சர்வே 2022 படி நம்ம தமிழ்நாட்டில் ஊழல் வந்து 27% வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து பாரத் நெட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து 2024 அனைத்து பஞ்சாயத்துகளையும் இன்டர்நெட் மூலமாக இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம். அடுத்து பிளாக் செயின் ஃபார் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸ் நில பதிவுகளுக்கான பிளாக் செயின் இது வந்து பைலட் ப்ராஜெக்டாக திருச்சியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோதனை திட்டமாக திருச்சியில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். தமிழ்நாடு கவர்னன்ஸ் சர்வீசஸ் ஆப் லான்ச் இன் 2021. ஸோ இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க ஆஃபீஸ் 2017 ஸ்டேட் டேட்டா சென்டர் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2010. அதுக்கப்புறம் CIL அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் இன்டகிரேஷன் லேயர். ஸோ இது வந்து 2019 இதுக்கான சீம்லெஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் காமன் இன்டகிரேஷன் லேயர். ஸோ டேட்டா வந்து ஃப்ரீயாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு லேயர். அதுக்கப்புறம் ஃபைல் ட்ராக்கிங் சிஸ்டம் 2018 கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு அரசு சேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து 2021 தொடங்கப்பட்டிருக்கும். அதில் வந்து அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2017, 2011 மாநில தரவு மையம், 2020 கிளவுட். ஸோ மேகம் தமிழ் மேகம். அப்புறம் தடையற்ற தரவு பரிமாற்றத்துக்காக 2019 பொதுவான ஒருங்கிணைப்பு அடுக்கு. ஸோ CIL அப்படின்னா காமன் இன்டகிரேஷன் லேயர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2018 கோப்பு கண்காணிப்பு அமைப்பு அப்படின்னா அதாவது ஃபைல் ட்ராக்கிங் சிஸ்டம். ஃபைல் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து 2018 கொண்டு வந்திருப்பாங்க கோப்பு கண்காணிப்பு அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து NLRMP அப்படின்னு சொல்லக்கூடிய 2008 to 2023 வரைக்கும் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட். AI பவர்ட் கிராப் ஈல்ட் ப்ரொடக்ஷன் மாடல் 2022 வந்து டெவலப் பண்ணிருவாங்க. ஸோ AI யூஸ் பண்ணி கிராப் வந்து எவ்வளோ அறுவடை எவ்வளோ பயிர் விளையும் அப்படின்னு சொல்லி அதுக்கான மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ தேசிய நில ஆவணங்கள் நவீனமயமாக்கல் திட்டம். ஸோ இது வந்து 2008 to 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அதுக்கு இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக 2022 AI பயிர் விளைச்சல் முன் கணிப்பு மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்காக வந்து IBM-ஓட 2023 MOU ஸோ ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. இது குவாண்டம்ல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரிப்டோகிராஃபி அண்ட் டேட்டா செக்யூரிட்டிக்காக ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃபார் 2024 இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நிதித்துறை அமைச்சகத்தில் மட்டும்
சோதனை திட்டமாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். பார்ட்னர்ஷிப் வித் பிஎஸ்என்எல் ஃபார் 5G ட்ரையல்ஸ். ஸோ பிஎஸ்என்எலோட 5Gக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2023 ஐபிஎம்மோட கையெழுத்தானது. கிரிப்டோகிராஃபி அண்ட் தரவு பாதுகாப்புக்காக நிதித்துறையில தான் வந்து இது வந்து பைலட் ப்ராஜெக்ட். ஸோ சோதனை திட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்கு போக 5G சோதனைகளுக்காக பிஎஸ்என்எலோடைய வந்து பார்ட்னர்ஷிப் டைப் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் பை 2025. ஸோ அதாவது எட்ஜ் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி வந்து 2025 100 ஸ்மார்ட் சிட்டிஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து வேலை என்னன்னா ரெடியூஸ் டேட்டா ப்ராசஸிங் டைம். ஸோ அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய டைமை ரெடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் பை 40% வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் சோசியல் மீடியா பாலிசி 2017. அதுக்கப்புறம் மை கவர்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டல் வந்து 2019 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி சிஎம் கனெக்ட் ப்ரோக்ராம். ஸோ மாதம் சிஎம் கனெக்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் சாத்ரா அபியான் சொல்லக்கூடிய 2019 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் டிஜிட்டல் சாத்ரா அபியான். ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது 2025 100 ஸ்மார்ட் நகரங்களில் செயல்படுத்தப்படும். IoT சாதனங்களுக்கான தரவு செயலாக்க நேரத்தை 40% குறைக்கணும். ஸோ அந்த டேட்டா ப்ராசஸிங் டைம் வந்து 40% குறைக்கணும். அதுக்கு விரிவான சமூக ஊடக கொள்கை 2017 மை கவர்மெண்ட் தமிழ்நாடு போர்ட்டல் வந்து 2019 கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் மாதாந்திர சிஎம் இணைப்பு திட்டம் 2019 டிஜிட்டல் சாக்ஷாரதா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எம்சிக்யூக்கும் நமக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ் எழுதும் போது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு கவர்னன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேற டாபிக்ல நம்ம பார்க்கலாங்க.